அன்னைக்கு வரப்போ ஆளே இல்லைங்க. ஓகே பண்ணலாம். என்ன அசோசியேஷனுக்காக என்னென்ன வேலை செஞ்சு வேண்டியிருக்க தெரியல. அட்டையை வச்சேன் தெரியல, வந்துட்டே நிற்க முடியாது. அங்கே எங்கே போகிறாங்க? ஆமாம்மா, நாங்கள் போயிட்டு வந்தோம். நான் போய் பார்த்துட்டு வரேன். ப்ரோ எங்கே போகிறாங்க? எங்கே போகிறாங்க? அங்கே ஒரு முருகர் பாதம் இருக்காமா. முருகர் பாதமா? பாதமா? தாண்டி பாத தடம் இருக்கான். அதில் வந்து ஊருக்கு பேர் தாண்டி முடியும். அது மயிலும் வேலும் சர்ப்பம் இருக்கான். வேலை சரிங்களா? தம்பி பாட்டிங்களா? இந்த பாருங்க. ஓகே ப்ரோ. வேலை மேல் தலைப்பகுதி. பாருங்க, பெண் மயில். பெண் மயில் நேச்சுரலா ஒளியிலி போடாத நேச்சுரலா அது இயற்கையாவே இருக்கும். பிரபஞ்சத்துல வந்து இது வந்து ஆண் மயில். ஆண் மயில் பார்த்தீங்கன்னா வாய்ப்பகுதி, நெஞ்சு பகுதி, அதனுடைய தோகை அடுக்கு மாதிரி இருக்கா, மேல சர்ப்பம். வேலும் மயிலும் சர்ப்பம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியினுடைய சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 500 வருஷம் 1000 வருஷம் போது பூமியினுடைய வெப்பத்தன்மை ஆகணும்னா அந்த கல் பாம்பு எப்படி சட்டை கழட்டி விடுது, அந்த மாதிரி இந்த கல் பேந்துடும். இந்த கல் பேந்து வந்துச்சுன்னா திருப்பி அந்த பிரபஞ்சத்துக்குள்ள இதே மாதிரி போகுது. ஒரு 500 வருஷம் 700 வருஷம் ஆச்சுன்னா இந்த கல் திருப்பி பேர ஆரம்பிக்கும். பேர்ந்தா திருப்பி ரிட்டர்ன் அதே மாதிரி உள்ள போயிட்டே இருக்கும். அது இயற்கையினுடைய அமைப்பே அந்த மாதிரி. இயற்கையினுடைய அமைப்பே அப்படி தெரியுங்களா? தோகை அடுக்கு, சர்ப்ப முகம், சர்ப்பங்களா, இது நேச்சுரலா இயற்கை. பார்த்தீங்கன்னா கல் பார்த்தீங்கன்னா பாய் போயிடுச்சு. அது எதுனா ஒரு அவ்வளோ மிஞ்சி போனால் ஒரு 50 வருஷம் இருக்கு. 50 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது பேந்து வந்தால் திருப்பி அதுக்குள்ள அதே மத்தி போகும். இயற்கையாக இருக்குன்னா வந்து சர்ப்பம். நேச்சுரல் உளிகளி எதுவுமே கிடையாது, இயற்கையாக. அப்படி கால்களில் சர்ப்பம் போகும். தலை வாழை போயிருக்குங்களா? ஆனால் கல் வித்தியாசம் கலர் இருக்கு. எப்படி கலரே வித்தியாசமா இருக்கு. ஆமாம், அது கருப்படிக்கு அந்த இயற்கை. இது துணை தீர்த்தம். ஓ சுனை. இதை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. எடுத்துக்க சொன்னீங்கன்னா நீட்டுப்பாங்க, அப்படியே சேர்ந்துவாங்க.
அங்கே இப்ப ஒரு விஷயம், ஆஞ்சநீர் முருகன் வழிபடுதலும்பாங்க. நீங்க ஆஞ்சநீரா நினைச்சு பார்க்கணும், ஆஞ்சநீரா நினைச்சு பார்க்கணும். இது வந்து தலைப்பகுதி, சரிங்களா? இது வாய், இது நாக்கு, இது கண்ணு. இப்போ பெருமாள் கடாரம் வைப்போம்ல தலையில, அந்த ஒரு அதே மாதிரி இருக்கும், மல்லாக்கப்படுத்த மாதிரி, சரிங்களா? இது சிகை, சடை. ஆஞ்சநேயனுடைய சிவனுடைய மறு அமைப்பு ஆஞ்சநேயர். அவருடைய சடை வந்து இது சடை. இது வந்து நெஞ்சு பகுதி, சரிங்களா? அவர் நினைச்சு பார்த்தீங்கன்னா சுனை சர்ப்பம், தெரியுங்களா? எல்லாமே சர்ப்பமாத்தே இருக்கும். எல்லாமே இங்கே வந்து சர்ப்பம் தான் உங்களுக்கு வந்து அதிகமானது. இதில் பார்த்தீங்கன்னா சுனை சர்ப்பம்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? பார்த்தீங்களா? அடுத்து கீழே அமைக்க முருகனுடைய பாதம். நான் முருகன் இருக்கேன். நான் சாயந்தரம் விடுவேன். இப்போ இடையில வந்த வருஷம் கூட வந்துட்டு வந்துடுறேன். சரி சரி. 1949 கோயில் கட்டி முடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அஞ்சுமல் சாமி வந்தார். அப்போ கட்டி முடிக்கும்போது கும்பாபிஷேகம் பண்ணும்போது இங்கே முருகன் இருக்காருக்கு என்ன ஆதாங்க? முருகன் இருக்காருக்கு வச்சுக்க தம்பி, வச்சுக்க ஆள் வச்சுக்கோங்க. இந்த தம்பி ஆள் கொண்டு நன்றி. ஆதி காலத்தில் அப்போ முருகன் இருக்காங்கன்னா 3 நாள் இங்கே சாமி இருக்காருங்க நிரூபிக்கணும். அந்த காலத்தில் நிரூபிச்சு காமிச்சதை நம்புவாங்க. அந்த ஒரு அபூர்வமான சக்தி இருந்துச்சு அந்த காலத்தில். அப்போ 1949 வந்து இங்கே சாமி இருக்காங்க நிரூபிக்கணும், ஊருக்கு கிராமப்புறம் பார்க்கணுன்றாங்க. சரி, இன்னைக்கு இரவுல பாருங்கன்றார் பஞ்சமல் சித்தர். இப்போ வானத்துக்கு பூமிக்கு ஒளியா நின்றாங்க. நீல கலரில் நம்ம இந்து சாஸ்திரப்படுத்தி தெய்வங்கள் நமக்கு ஒளி ரூபத்தில் காமிப்பாங்க. ஒளி ரூபத்தில் அப்போ வானத்துக்கு பூமிக்கு 3 நாள் ஒளியாக காமிச்சாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே பாதம் விழுந்து முருகனுடைய பாதம். இது பெரிய பாதம். இது வந்து சிமெண்ட் வச்சு கட்டிக்கிட்டாங்க. அந்த கான்ட்ராக்ட் செஞ்சவங்களுக்கு அது பாதம் தெரியல, நம்ம மாதிரி ஆள் இல்லை எனக்கு எழுதுனா. அது வந்து பெரிய பாதம் இருக்குது. அப்படியே குழந்தைய மாறி வர்றதே பாலகன். இது தெரியுதுங்களா? சிறு தெரியுதுங்களா? பாதம் நம்ம குழந்தையினுடைய பாலமுருகன் சொல்லி ஒரு பாலமுருகனே இந்த இடத்துல இந்த காட்சி கொடுத்த இடம் 1949. இது பெரிய பாதம். இது வலது கால், இடது கால் இருக்கு. அது வந்து சிமெண்ட் வச்சு கட்டி விட்டாங்க. படிக்கிறதுக்கான விவரம் தெரியல, கொத்தனார்களுக்கு தெரியல. நம்ம ஆளுங்க மலையில வந்து பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சித்தர்களும் மன்னர்களும் அந்த காலத்தில் போரில் தோத்தவங்களும் மலை பகுதியில் இருப்பாங்க. சித்தர்கள் தவம் பண்ணக்கூடிய இடமும் மலை சார்ந்த பகுதியில் இருப்பாங்க. என்ன காரணம்னா இங்கே சில மூலிகைலாம் இருக்குது, அற்புதமான மூலிகை. அப்போலாம் அந்த காலத்தில் போரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கை கால் வெட்டுப்பட்ட அந்த இடம்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு அந்த மூலிகைலாம் நிறைய இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சிகளும் ராமேஸ்வரம் ஒரு கோயில்கள் கல்லில் எப்படி கட்டுறாங்களோ ஒரு மூலிகை சம்மந்தப்பட்டது. அது கரெக்டாக அந்த கோடை போட்டு அந்த மூலிகை மூலியமாக அதை வெட்டி எடுப்பாங்க. கரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த மூலிகை இயற்கை நேச்சர் இன்னைக்கு இருக்குது. அது என்ன, நான் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்க, அது நானே ரகசியமாக வச்சுக்கிறது, அதை பற்றி சொல்லித்தரதில்ல. இப்படித்தான் நிறைய ரகசியங்கள் மறைஞ்சு வச்சு யாருக்கு நீ பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் அந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. நம்ம அந்த ஒரு ஆன்மீக லைனில் வந்து என்ன ஆன்மீக லைன் என்ன வேறு ஒன்றும் இல்லைங்க, பெரிய விஷயங்களும் மந்திரம் மனசை பரிசுத்தமாக வச்சுக்கணும். முடிஞ்சால் 4 பேத்துக்கு சேவை செய்யணும். இப்போ கோயிலில் போய்ட்டு லட்சத்தை போட்டால் முருகன் செலவழிக்க போகிறாரு இல்லை. சாமி முடிஞ்ச அளவுக்கு 4 பேத்துக்கு சேவை, மனசை மட்டும் தூய்மையாக வச்சுக்கிட்டு அழகாக நல்ல ஒரு சேவையில் செஞ்சுவாங்க. கண்டிப்பாக கடவுள் கூடவே. சரிங்க, நன்றிங்க. வா.